அஸ்ஸலாமு அலைக்கும் காய்ஸ். இன்றைக்கி நம்ம கிச்சனில் டேஸ்டியான ப்ரான் சுத்திரி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் கடாய் ஹீட் ஆனதும் அதில் கொஞ்சமாக எண்ணெயை ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் லவங்க, பட்டை, இலாச்சி ஆட் பண்ணிக்கோங்க. தென் அதுக்கப்புறம் வெங்காயம், பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கணும். நீங்கள் உங்கள் வீட்டில் இந்த ரெசிபி ட்ரை பண்ணியிருக்கீங்களான்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஃப்ரெஷ் ப்ரான் இருக்குது, அதுவும் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி, புதினா ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் தக்காளியும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. அப்புறமா இதில் டர்மரிக் பவுடர், சில்லி பவுடர், அப்புறமா கொஞ்சமாக கரம் மசாலா இதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது நல்லா வதங்கி க்ரீமி டெக்ஸ்டரில் வரணும். நம்ம இன்னொரு சைடில் அரிசி மாவு பிசைஞ்சு வச்சுக்கலாம். பாருங்கள், டோ நல்லா ரெடி ஆகிடுச்சு, சாஃப்டாகவும் இருக்குது. இது எப்படி செஞ்சேன்னு பார்க்குறீங்களா? வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நம்ம பிசைஞ்சு வச்சுருக்க டோவில் கொஞ்சமாக ஒரு போர்ஷன் எடுத்து ரோல் பண்ணி ப்ரெஸ் பண்ணுங்கள். லைட்டாக ப்ரெஸ் பண்ணுங்கள், ரொம்ப ப்ரெஸ் பண்ணிடாதீங்க. மசாலா நல்லா ரெடி ஆயிடுச்சு. இதில் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிறத அப்படியே இதில் போட்டுடலாம். உடையாமல் லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இது கொஞ்சம் நேரம் சிம் ஃப்ளேமில் வச்சாலே ரெடி ஆகிடும். பாருங்கள், இது நல்லா வெந்துட்டுருக்கு. இது கீழே அடி பிடிக்காமல் இருக்க லைட்டாக அப்பப்போ கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விடணும். அவ்வளோதாங்க, இது நல்லா வெந்து நல்லா ரெடி ஆகிடுச்சு. டேஸ்டியான சுத்திரியா ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you next time.